மாதா தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசி அளிப்பாராக. இன்றைய நாளில் நாம் தியானிக்கின்ற பொருள், ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். திருப்பா 86:1. செவிசாய்ப்பது என்பது மிக அருமையான ஒரு பொருள். கடவுள் தன் காதுகளை திறந்து, கண்களை திறந்து, உள்ளத்தை திறந்து, நம்முடைய உள்ளக்கிடக்கைகளையும் வேதனைகளையும் நம்முடைய வேண்டுதல்களையும் அவர் கேட்கிறார் என்பது இது தெளிவாகிறது. செவிசாய்த்தல் என்றால் உறவை வளர்க்கிறது. செவிசாய்த்தல் என்றால் ஒரு மனிதனுக்கு ஆறுதல் கூறுகிறது. செவிசாய்த்தல் என்பால் அவனை மதிக்கிறது. செவிசாய்த்தல் என்றால் அந்த மனிதனுடைய உள்ளக்கிடக்கைகள் எல்லாவற்றையும் அறிந்து அவனுக்கு தேவையான ஆறுதலையும் நன்மையையும் செய்வது. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் என்று விவிலியம் கூறுகிறது. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவருடைய குரலை கேட்டருளினார் என்று திருப்பா நமக்கு கூறுகிறது. ஆண்டவர் எப்பொழுதுமே மழலைகளின் குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறார். மழலைகளின் வார்த்தைகளை தாய் கேட்கிறாள். அதனுடைய அருமையான குரலை கேட்டு அதனோடு உறவு கொள்ளுகிறாள். அந்த குழந்தை மகிழ்கிறது, தாய் மகிழ்வடைகிறாள். அதே போல தான் படைத்த எல்லா பொருட்களையும் ஆண்டவர் விரும்புகிறார். அவர்களை தனிமையாக விட்டுவிட அவர் விரும்பவில்லை. தனிமையில் அவர்கள் ஆழ்ந்து இறந்துவிட வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. அவர் எப்பொழுதுமே கேட்கிறார். கேட்பது என்பது புனிதமானது. கேட்பது ஒரு மனிதனுடைய உள்ளக்கிடக்கைகளையும் அவனுடைய அபிலாசைகளையும் அவன் என்னென்ன வைத்திருக்கிறான் என்பதையும் கூர்ந்து பார்ப்பது. ஆனால் ஒரு மனிதனை கேட்காமல் இருப்பது அவனிடமிருந்து ஓடிவிடுவது போல இருக்கிறது. அவனை வெறுப்பது போல் இருக்கிறது. அவனுடைய ஆளுமையை மதிக்காமல் போல் இருக்கிறது. இவ்வாறு நாம் செவிசாய்க்காமல் சென்று விடுகிறோம். ஏழைகளின் குரலை கேட்பதில்லை. வயோதிகர்களை நாம் மதிப்பதே இல்லை. அவர்கள் தங்களுடைய கஷ்டங்களையும் வறுமைகளையும் தனிமைகளையும் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த திருப்பா என்ன கூறுகிறது தெரியுமா? ஆண்டவர் இவர்களுடைய குரலை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். எல்லா ஏழை எளியவர்களுடைய மனதையும் அவர் கேட்டு அறிந்தார். அன்னாவினுடைய குரலை கேட்டு அவளுக்கு பிள்ளை பேறு அளித்தார். இவ்வாறு ஏழை எளிய மனிதர்களை கேட்டு அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றார், மீட்பு அளிக்கின்றார். இந்த மீட்பை நாமும் சுவைக்க வேண்டும் என்றால், பிறர் சுவைக்க வேண்டும் என்றால், நாமும் கடவுளை போல பிறரை கேட்பவர்களாக, பிறருக்கு செவிமடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு பொறுமை வேண்டும், ஆற்றல் வேண்டும், அதிக துணிவு வேண்டும், நம்முடைய நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.